மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வீடு வழங்குவதற்கு வேண்டிய அளவு ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்திய செய்தியாகவே இதனை நாம் இவ்வாறு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. லங்காதீப பத்திரிகையிலும் ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. மஹிந்தகே நிலநிவச வசர துணகதி கோட்டி பணசக்க கிலலா என்பதான செய்தி. எனவே விஜயராம இல்லத்திற்காக மஹிந்த ராஜபக்ஷ கடந்த 3 ஆண்டுகளில் 51 கோடி ரூபாயை செலவழித்திருக்கிறார் என்பதான செய்தியாகவும் இது அமையப்பெறுகிறது. வீடு ஒன்று வழங்குவதில் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த வீட்டை இவர்கள் எவ்வாறு பயன்படுத்தினார்கள், அதனை எவ்வாறு தங்களுக்கு வேண்டியவாறு மாற்றி அமைத்துக் கொண்டார்கள், அதனூடாக ஏற்பட்ட செலவு மக்கள் பணம், இதற்காகத்தான் இந்த எதிர்ப்புகள் வெளிவந்திருந்தன. இந்த நிலையில் மஹிந்தவுக்கு கொழும்பில் சீனாவினுடைய ஒரு ஆடம்பர வீடு மேலும் சிலரும் வழங்க முன்வருகை என்பதாக ஒரு செய்தியை திருக்குறள் பத்திரிகையில் காண்கிறோம். கொழும்பில் ஆடம்பரமான வீடொன்றை வழங்க சீனா முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வியாழக்கிழமை மஹிந்தவை சந்தித்த சீன தூதுவர் தேவையான அனைத்து விடயங்களையும் செய்து தருவதாக உறுதியளித்திருப்பதான செய்தியாகவே இதனை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சீன தூதுவரை பொறுத்தவரையில் மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்தார், முன்னாள் ஜனாதிபதி ரணிலையும் சந்தித்திருந்தார். எனவே இந்த சந்திப்புகளும் மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டிருந்தது. இப்போது அதில் வருகிற ஒரு முக்கியமான விடயம்தான் மஹிந்தவுக்கு கொழும்பில் சீனாவினுடைய ஆடம்பர வீடு ஒன்றை வழங்குவதற்கு சீனாவை முன்வந்திருப்பது என்பதான செய்தி. எனவே மஹிந்த ராஜபக்ஷ வியாழக்கிழமை உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து சீன தூதுவர் கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள மஹிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு சென்று அவரை சந்தித்திருந்தார். இந்த நிலையில் மஹிந்தவுக்கு கொழும்பில் ஆடம்பர வீடு ஒன்றை வழங்க சீனா முன்வந்திருப்பதாகவும் தகவல்கள் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன. இதேவேளை மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான அரசாங்கம் வழங்கிய வீடுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளமை அரசியல் மட்டத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. நிலையில் கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ள மஹிந்த தங்காலில் உள்ள தனது கால்டன் இல்லத்துக்கு சென்றிருக்கிறார். என்று மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் கொழும்பில் குடியேற 2 ஆடம்பர வீடுகளை வழங்க 2 தொழிலதிபர்கள் முன்வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதற்கமைய ஜெர்மனியில் உள்ள இலங்கை தொழிலதிபர் ஒருவர் ராஜகிரிய பகுதியில் உள்ள தனது ஆடம்பர வீட்டை மஹிந்தவுக்கு வழங்க முன்வந்திருக்கிறார். அதேவேளை பத்ரமுல்லில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுட தலைமை அலுவலகத்துக்கு அருகில் உள்ள ஜெயந்தி மாவட்டத்தில் ஒரு ஆடம்பர வீட்டை மஹிந்த ராஜபக்ஷ வழங்க மற்றொரு தொழிலதிபர் இவ்வாறு உறுதியளித்திருக்கிறார் என்பதான செய்திகளும் வந்திருக்கிறது. எனவே மஹிந்த ராஜபக்ஷவுக்கு என்றால் பிரச்சனை இல்லை, பலரும் அவருக்கு வீடு வழங்க இவ்வாறு முன்வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி. ஆனால் ஒரு நாடு ஒரு வீட்டினை அளிக்கிற பொழுது அந்த நாட்டுடனான ராஜேந்திர உறவுகள் எதிர்வரும் காலங்களில் மஹிந்த ராஜபக்ஷ சார்ந்த கட்சியினுடைய ஆட்சி வருகிற பொழுது எனவே ஒரு சார்பாக அவர் நடக்கக்கூடும். இதுவும் ஒரு வகையிலான ஊழலாக மாறிவிடக்கூடிய ஆபத்துகள் எதிர்வரும் காலங்களில் இருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டலாம்.